ஹாய் ஆல். ரீசெண்டாக நம்ம பேஜில் அதிகமாக வர கமெண்ட்டே ஒன்று இந்த ஜூஸை பற்றியும் இல்லை லாஸ்ட்டாக கொடுத்துருக்க ஜுவல்ஸ் பற்றியும் தான். நானும் ஒரு வீடியோ கேஷுவலாக போட்டாலும் போட்டேன். அது கீழே இவ்வளோ டவுட்ஸ் எல்லாம் கேட்பீங்கன்னு உண்மையாக எனக்கு தெரியல. அதாவது ஜூஸ் வந்து இவ்வளோ நேரம் கழிச்சு குடித்தா ஒன்றாகாதா, சில்வர் பாத்திரத்தில் கொடுக்குறீங்க, என்ன பவுடர் அது, சிட்ரஸ் டைப்பில் இருக்கிற எல்லா ஜூஸுமே வந்து சில்வர் பாத்திரத்தில் கொடுக்கலாமா இப்படிலாம் கேட்குறீங்க. அப்புறம் இந்த பொடியை பற்றி சொல்லிடுறேன். இது வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க, பனங்கள் கண்டு பொடி தான். இளநீல போட்டு குடிப்போம் இல்லையா, அது வந்து டக்குன்னு கரையணுங்கிறதுக்காக நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான். பிளாஸ்டிக் எடுதல்னு சுத்தமாகவே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் கண்ணாடி பாட்டிலெல்லாம் நம்ம வந்து கொடுத்து விட முடியாது இல்லையா. ஜஸ்ட் 10 வயசு குழந்தை எப்படி அது ஸ்கூலில் கொண்டு போய் பத்திரமா யூஸ் பண்ணிட்டு வரும். அதனால் சில்வர் பாத்திரம் எதுவுமே ஆனதில்லை. 9 மணிக்கு ஸ்கூல்னா 10 மணிக்கு அவன் அதை குடிச்சிருவான். ஸோ இது வரைக்கும் ஜூஸ் எதுவும் ஆனதில்லை. நான் எல்கேஜிலேருந்து கொடுத்து விட்டுட்டு தான் இருக்கேன். ஜுவல்ஸை வச்சு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப காமனாக எல்லார் வீட்லேயும் பண்ணுறதா. இன்ஸ்டாவில் இருக்கனால நாங்கள் அதை போஸ்ட் பண்ணுறோம், இல்லாதவங்க அதை போஸ்ட் பண்ணுறதில்ல. அவ்வளோதான் ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட். என்னை பொறுத்த வரைக்கும் விலை மதிக்க முடியாத ஒரு பெரிய சொத்தே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற அந்த படிப்பு தான். அதுக்கு இது ஜஸ்ட் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.